உங்கள் பர்சனும் அவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், சின்ன வயசுலேருந்து அவங்களோட சேர்ந்து வளர்ந்தவங்க, இல்லை சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா வளர்ந்தவங்க, உங்களை பற்றி ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒட்டு கேட்கலாமா? ஒட்டு கேட்குறது நம்ம எல்லாத்துக்கும் பிடிக்கும். அது நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம ஒட்டு கேட்குறதுங்கிறது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஸோ என்ன பேசிக்கிறாங்க 2 பேரும் அப்படின்னா, உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பாண்ட் வந்து கண்டிப்பாக இந்த ஜென்மத்து பாண்டு கிடையவே கிடையாது. ஏன்னா நிறைய நார்மலாக இல்லாத விஷயங்கள் நடக்கும். லைக் டெலிபதிக் கம்யூனிகேஷன். ஓ வாவ்! ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாண்ட் இருக்குது. அவங்களோட மைண்டை அவங்களால ரீட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் மைண்டை அவங்களால ரீட் பண்ண முடியும். உங்கள் ஃபேஸ் பார்த்தே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் சொல்ல வேண்டாம், வார்த்தைகளே தேவையில்லை. அவங்க மௌனமாக இருந்தால் கூட அவங்களால நீங்கள் சொல்ல வரதை புரிஞ்சுக்க முடியும். இதனால தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது கண்டிப்பாக இந்த ஜென்மத்து பந்தமாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்புறம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உங்களை எப்படி பார்ட்டியில் அவங்க பார்த்தாங்க, இல்லைனா பார்ட்டியில் நீங்கள் 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ண டைம், இது வந்து ஒர்க் பிளேஸ் பார்ட்டியாக இருக்கலாம், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே பார்ட்டியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் 2 பேரும் எங்கேயாவது வெளியில் போயிருந்துருக்கலாம் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு. அங்கே நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இன்னொருத்தவங்களோட நீங்கள் இருக்கும்போது, அப்படி தான் மேபி நீங்கள் ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்த்தீங்க, இல்லைனா அப்படி தான் ஃபஸ்ட் டைம் கான்வர்சேஷன், ரொம்ப இன்டிமேட் கான்வர்சேஷன் அப்போ தான் நடந்தது. அதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஃபாண்ட்னஸோட ஒரு அழகான மெமரியை வந்து அவங்க ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. என்னால் அந்த ஃப்ரெண்டோட மைண்டை ரீட் பண்ண முடியும். எத்தனை தடவை தான் சொல்லுவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறது கேட்குது. பட் திரும்ப திரும்ப அவங்க இதை பேசுகிறனால உங்களை ஞாபகப்படுத்திக்கிறாங்க. அதுதான் அங்கே நடந்துகிட்ருக்கு. உங்களை எப்படி மீட் பண்ண போகிறாங்க அடுத்ததுன்னு அவங்க பிளான் பண்ணிட்டுருக்காங்க. இட்ஸ் லைக் உங்களை எங்கேயாவது தனியாக தள்ளிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் நாட் இன் அ பேட் சென்ஸ். என்னென்னா உங்கள் கூட தனியாக பேசணும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் யாரோட எது இருக்கீங்களா, ஒரு பப்ளிக் பிளேஸில் தான் உங்களை பார்க்க முடியறது. ஸோ தனியாக உங்களை சந்தித்து உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் நடந்தது, இந்த மாற்றம் ஏன் நடக்குது, திடீர்னு எதுக்காக என்னை பற்றி பேசணும் அவங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு ட்ரிகர் பாயிண்ட் உங்களோட செல்ஃப் லவ் தான். நீங்கள் பண்ணிகிட்ருக்க அந்த செல்ஃப் லவ் தான் அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கு. இட்ஸ் லைக் யூஆர் அட்ராக்டிங், யூஆர் லைக் மேக்னெட். ஒரு காந்தம் மாதிரி நீங்கள் அவங்கள இழுத்துட்டுருக்கீங்க. அவங்க மேலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிஷியலாக வந்து அவங்க இதை புரிஞ்சிக்கல. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் காதலை அவங்க உதாசீனப்படுத்தியிருக்கலாம், இல்லைனா வந்து நிறைய விஷயங்கள் அவங்க உங்ககிட்ட சொல்லாமல் விட்டுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஓப்பனாக கீப் அண்ட் ஓப்பன் மைண்ட். ஏன்னா நீங்கள் அவங்கள பற்றின ஒரு சீக்ரெட் எப்படி எடுத்துப்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அது சீக்ரெட் வெளியில் வருது. ஸோ அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட அதை தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஆரம்பத்தில் வந்து சரியாக புரிஞ்சிக்கல, இந்த காதலை நான் வந்து இனிஷியலாகவே புரிஞ்சிட்டு இருந்தேன்னா இந்நேரம் வந்து நான் செட்டில் ஆகிருப்பேன். அவங்களோட என்னோடய தப்பு தான். மேபி இந்த பர்சன் வந்து ஒரு எக்ஸ் இருந்தனால தடுமாறியிருக்காங்க, இல்லைனா வந்து அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வர்றது அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. இல்லை அப்படின்னா லிட்ரலாக வந்து இது வந்து அவங்களோட பாஸ்ட் லைஃப் அட்டாச்மெண்ட், ஏதாவது இதுக்கு பேட் ஹேபிட்டாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்கள தடுத்துருக்கு உங்ககிட்ட வரத்துக்கலாம். மேபி அவங்களுக்கான ஒரு இட்ஸ் லைக் ஒப்பீனியேட்டட் பர்சன். இவங்க அப்படி தான், இவங்க இப்படி தான், இவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. இனிஷியலாக அவங்கள பார்த்தோன்னையும் இட்ஸ் லைக் ஓகே, இது வந்து ஃபன், இல்லைன்னா வந்து இட்ஸ் லைக் டைம் பீயிங், அவ்வளோதான், இது வந்து நம்ம பெர்மனண்ட்டான சொல்யூஷன் எடுத்துக்க முடியாது இந்த கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி அவங்க ஏதோ ஒரு விஷயத்த மேபி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், இல்லைனா வந்து நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவல், அவங்க ஸ்பிரிச்சுவல், ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ். அதனால் அவங்க அப்படியே விலகி போயிட்டாங்க. பெருசாக அலட்டிக்கல. இன்னொரு காரணம் அவங்க விலகி போனதுக்கு அவங்களோட வே ஆஃப் லிவிங், இல்லைனா அந்த ஸ்டைல், அவங்க லைஃப் ஸ்டைல், இன்னொன்று அவங்க வச்சிட்ருக்க சீக்ரெட்ஸ். அவங்க லெவலுக்கு இதெல்லாம் தப்பே கிடையாது. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தப்பு. ஸோ அந்த மாதிரி நிறைய சீக்ரெட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. இதுவும் ஒரு காரணம் அவங்க வந்து உங்ககிட்ட பேசாமல் மௌனமாக போனதுக்கு. ஆனால் இப்போ ஏன் வராங்க, ஏன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இவ்வளோ மாங்குன்னு பேசுகிறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறனால, நீங்கள் உங்கள் பவரில் நிற்கிறனால அது அவங்கள ட்ரிகர் பண்ணுது, அவங்களோட எமோஷனை. ஆப்வியஸாக இது வந்து பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப். அவங்களும் அதை ரியலைஸ் பண்ணுறாங்க. வாவ்! பட்டர்ஃப்ளை, எர்த் சைன், கிரவுண்டட், ரெண்டுமே ரிவர்சல். ஜெலசி, பட்டர்ஃப்ளைஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயம், இனிஷியலாக இந்த பர்சன் வந்து கொஞ்சம் பொறாமையோடு இருந்தாங்க. நீங்கள் இந்த காதல் அப்படின்னா இட்ஸ் லைக் நீங்கள் யார்கிட்டயும் பேசக்கூடாது, அந்த மாதிரினால கூட உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம். இட்ஸ் லைக் இப்போ அந்த ஜெலசி இல்லை, ரியலைசேஷன் இருக்குது, டினையல், கோபம், வருத்தம், பொறாமை. அதே சமயம் வந்து பாஸ்டில் யாரோ ஒருத்தங்க உங்கள் கனெக்ஷனை பொய் சொல்லி ஏமாற்றி பொறாமையினால் கெடுத்துட்ருக்காங்க.
அதெல்லாம் இப்போ இருக்கா அப்படின்னா இல்லை, அதெல்லாம் இல்லை. ஏன் இந்த ரியலைசேஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இப்போது இந்த காதலோட வேல்யூ புரியறது. ஏன் புரியறது? நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம ஆளுங்க எம்ப்ரஸ் பவரில் நிற்கிறீங்க. எகெயின் திரும்ப திரும்ப நீங்கள் எம்ப்ரஸ் தான் டைப் பண்ண போகிறீங்களா அப்படின்னு தெரியல. பார்க்கலாம் பிரபஞ்சம் என்ன விஷயம் உங்களுக்காக வச்சிட்ருக்காங்கன்னு. நீங்கள் வந்து ரொம்ப கிரவுண்டட் சன் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். அதுதான் கரெக்ட். சன் அல்டிமேட் ஹாப்பினஸ். ஸோ நீங்கள் வந்து நம்ம இப்போ சம்மர்லேயும் இருக்கோம், ரொம்ப அழகாக அலைன் ஆகும். இந்த பர்சனுக்கு வந்து வேறு யாரை பார்த்தாலும் இப்போ இந்த பட்டாம்பூச்சி வயிற்றுக்குள்ளே பறக்கும்னு சொல்லுவாங்களே, அது இல்லை. உங்களை பார்த்தா மட்டும்தான் பறக்குது படப்படான்னு. அதெல்லாம் வந்து இந்த பர்சனுக்கு வந்து இப்போது புரிய வைக்குது. ஓ, அப்படின்னா இதுதான் நம்மளோட உண்மையான காதல். நம்ம யார் பார்த்தாலும் நம்மளுக்கு ஏன் வயிற்றில் பட்டாம்பூச்சி இல்லை, நம்மளால் பார்த்தா மட்டும்தான் வருது, அப்போ நாம தான் தப்பாக கேல்குலேட் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி இந்த பர்சன் கொஞ்சம் குழம்பி போயிருக்காங்க இப்போது. அந்த குழம்புனதுனால தான் அவங்க ஃப்ரெண்டோட ரொம்ப டீப் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அவங்க என்ன ரிவீல் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, டிஸ்கஷன் வந்து உங்களை பற்றி போகுது, அவங்க பண்ண தப்பு, எனக்கு கொஞ்சம் சீக்ரெட்ஸ்லாம் இருக்குது, நான் எப்படி சொல்ல போகிறேன்னு தெரில. அவங்க கொஞ்சம் ஓப்பன் ஹார்ட்டட் தான், பட் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரில இந்த சீக்ரெட்ஸ்லாம் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. லிட்டரலாக இதுதான் நடந்துகிட்ருக்கு. லிட்டரலாக அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட வந்து இப்படி தான் புலம்பிகிட்ருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக பாட்டம் டெக்கில் 4 ஆஃப் வான்ஸ் இருக்குது. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற இன்டென்ஷன் தான் அவங்களுக்கு. அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு இல்லை. மெஜிஷியன். அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்ககிட்ட உனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது. இது வந்து பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் நீ சொல்லும்போது, நீ எதுக்காக இவ்வளோ தூரம் தயங்குற? ஒய் டோன்ட் யூ ட்ரை? ஏன்னா இட்ஸ் லைக் உனக்கு அது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது. இப்போ நீ சிங்கிளாக இருக்க, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஃபேமிலி எதான் பிரச்சனைன்னா அதை உன்னால் ஹேண்டில் பண்ண முடியும், நாங்களாம் இருக்கோம், சப்போர்ட் பண்ணுறோம். அப்படி தான் அவங்க இப்போ அவங்களுக்கு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் சீக்ரெட்ஸ். வாவ், நான் சொல்லலை சீக்ரெட்ஸ் பற்றி பேசிக்கிறாங்க அப்படின்னு. அவங்க அதுதான் அதை பற்றி தான் சொல்கிறாங்க. ஓ, இந்த பர்சனோட ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப நாலேஜ்ட், மேபி அவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே நீ தப்பு பண்ணிட்ட, ரியலைசேஷன் இருக்குது அப்படின்னா, இதை மறைச்சி வைக்கிறனால உனக்கு கெடுதல் தான் நடக்கும். உன்னை யாராவது பிளாக்மெயில் பண்ணுறது, இல்லை இந்த மாதிரி காமிக் எனர்ஜி யாராவது இருந்தாங்கன்னா உன்னை த்ரெட்டன் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். அதுக்கு பதிலாக பெட்டர் இப்போவே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரியான நேரத்தில் நீ போய் சொல்கிறதுனால நல்லது தான் நடக்குமே தவிர கெடுதல் நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப மெச்சூர்ட் பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் அப்படின்னா இதை மன்னிக்கிறதுக்கும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது அந்த தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஓப்பன் மைண்ட்னு சொல்கிறேன், இதை பெருசாக அவங்க எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தோணலை. ஏன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களை பற்றி ஃபெமினன், நீங்கள் வந்து ஆல்ரெடி டிவைன் ஃபெமினன், நீங்கள் ஹை ப்ரீஸ்டஸ், நீ போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்நேரம் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் அப்படின்னா உன்னால் பெரிய சீக்ரெட்ஸ்லாம் எதுவும் ஒழிச்சு வைக்க முடியாது. ஸோ ஆல்ரெடி இந்த சீக்ரெட் என்னங்கிறது கூட அவங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் போய் சொல்லு, நீ சொல்கிறது தான் அங்கே முக்கியம், நீ ஓப்பன் பண்ணுறது தான் முக்கியம், நீ அவங்கள நம்பி இந்த சீக்ரெட்ஸை சொல்கிறியா அப்படிங்கிறதா இங்கே முக்கியமே தவிர அவங்களுக்கு இது தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பர்சன் வந்து ரொம்ப அழகான அட்வைஸ் உங்கள் பர்சனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் என்ன மாற்றம் வரப்போகுது? ஓகே, இந்த அட்வைஸ் அவங்க கேட்டுட்டாங்க, என்ன பண்ண போகிறாங்க? நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் இட்ஸ் லைக் செல்ஃப் லவ். நீங்கள் வந்து உங்கள் விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணிங்க, இந்த பர்சனை சேஸ் பண்ணலை. யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். அகெயின் இந்த சன்னு சொல்லி உங்கள் எனர்ஜியை கிளைம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ட்விஸ்ட் வரப்போகுது? ஓகே, டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. இப்போது உங்கள் பர்சன் என்ன மனநிலைமையில் இருப்பாங்க, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க இந்த அறிவுரையை கேட்டு அப்படின்னு பார்த்தாங்க. ஆஃபர் பெருசாக எதுவும் சொல்ல போதில்லை, ஒரு சின்ன ஆஃபர், ஒரு ஸ்டெபிலிட்டி. இல்லைனா வந்து ஒரு காஃபி டேட் போகலாமா, நம்ம வந்து நம்ம கனெக்ஷனை ரிஃப்ரெஷ் பண்ணலாமா, நம்ம அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, ரொம்ப சின்னதாக தான் இருக்க போகுது, ரொம்ப ரொம்ப குட்டியாக தான் இருக்க போது. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து அவங்களோட இன்டென்ஷன் பார்த்திங்கன்னா இந்த கனெக்ஷனை கல்யாணத்தில் கொண்டு போய் முடிக்கிறது தான். ஆனால் எடுத்தோடனே வந்து அவங்க பூதாகாரமாக எதையும் வந்து ஆரம்பிக்க விரும்பல. நீங்கள் வந்து டக்குன்னு வேணான்னு சொல்லிட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு பயம் அவங்களுக்கு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 7 ஆஃப் பென்டிகல்ஸ் காத்துட்ருக்க போகிறாங்க. உங்ககிட்ட வந்து அவங்க எல்லாத்தையும் சொல்லவும் போகிறாங்க. உங்களை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போக போகிறாங்க. இல்லைனா இட்ஸ் லைக் ஜஸ்ட் சம் அவுட்டிங், ஏதோ ஒன்று இருக்குது, உங்களை எங்கேயோ மீட் பண்ண போகிறாங்க. ஒரு பென்டக்கிள் உங்ககிட்ட கொடுக்க போகிறாங்க. இதுதான் நடந்தது, நீ என்ன பண்ண போகிறேன்னு உங்ககிட்ட கேள்வி கேட்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்கள் விடைக்காக காத்திருப்பாங்க. உங்களை ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல. இதுதான் நடந்தது, நீ என்ன பண்ண போகிற, நான் இவ்வளோ நாளாக தப்பாக நினச்சிட்டேன், இதுதான் என்னை பற்றின சீக்ரெட்ஸ், இவ்வளோ தான், நீ என்ன பண்ண போகிற, டேக் யுவர் டைம், எனக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சன்னு டைப் பண்ண சொன்னதுக்கு காரணம் எனக்கு தெரியுது. அன்கண்டிஷனல் லவ்.
இது வந்து ஏஸ் ஆஃப் கப்ஸ். பிரபஞ்சம் உங்களுக்காக வச்ச காதல் இதுதான். இது உங்களோட காதல். இது வந்து இந்த எக்ஸுங்கிற எனர்ஜி வந்து எல்லாத்துக்கும் எக்ஸாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் லைக் உங்களோட செப்பரேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களை தடுக்கிறவங்க, இல்லைனா இம்மெச்சூரிட்டி, இதெல்லாம் கூட அந்த எக்ஸ் எனர்ஜியில் வரும். அதை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இது டிவைன் லவ். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ண போகிறீங்க. இது ரொம்ப தெளிவாக இருக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது? நீங்கள் செல்ஃப் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, நீங்கள் துரத்தலை, அவ்வளோதான் விஷயம். நீங்கள் துரத்தாமல் இருக்க காதல் எவ்வளோ சீக்கிரம் கனிஞ்சு வருதுன்னு பாருங்கள். துரத்துனீங்க அப்படின்னா ஓடி பந்தா பண்ணிட்டு சுற்றிட்டுருப்பாங்க. ஓகே, ஓடுறியா, அந்த பக்கமாக வேகமாக ஓடு, இன்னும் அந்த பக்கமாக ஓடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பக்கம் திரும்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அங்கேயே நின்றுவாங்க. அப்படியே ரிவர்ஸில் உங்ககிட்ட வந்துகிட்டே இருப்பாங்க, ரிவர்ஸ் கியரில். எப்போ வரைக்கும்? உங்கள் முதுகை வந்து சுரண்டி எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்கிற வரைக்கும். ஸோ டோன்ட் வரி. எப்போவுமே வந்து அது போகணும்னு இருந்தால் நீங்கள் பிடிச்சி வச்சாலும் போயிடும். இருக்கணும்னு இருந்தால் நீங்கள் துரத்தி விட்டாலும் அது உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அப்புறம் உங்களையும் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும். 4 of Wands செலிப்ரேஷன். கூடிய சீக்கிரம் எல்லோரும் எனக்கு கல்யாண இன்விடேஷன் அனுப்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.